ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. அடுத்த சிஎம் அண்ணாமலையா? ஆமா, அதுல 100க்கு 100 அடுத்த சிஎம் அண்ணாமலை தான். ஏன்னா ஆ, அண்ணாமலை மாநாட்டிலே சொல்லிட்டாரு, ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபா, அதாவது 12 லட்சம் ரூபாய்க்கு மேல, மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து கொடுக்கறாரு. எப்படி? எப்படியா? கல்வி, அதாவது தரமான கல்வி இலவசம். அதாவது நீங்க வந்து இனி குழந்தைங்களை வந்து தனியார் பள்ளியில கூட சேர்க்கணும் அவசியம் இல்ல. வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா கட்டுறீங்க ஒருத்தரும். ம் அதே போல நீங்க யாருமே தனியார் மருத்துவமனைக்கு போகணும் அவசியம் இல்ல. அமெரிக்கா மருத்துவமனைக்கு இணையா தமிழ்நாட்டுல நம்ம அரசு மருத்துவமனை செயல்படும் சொல்லிட்டார்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ம் கல்வியில வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ஒரு குழந்தை வச்சிருக்காங்க, 2 குழந்தை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 குழந்தை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபா வருஷத்துக்கு அதுல மிச்சமாகுது. அப்புறம் ம். தரமான மருத்துவம். இன்னைக்கு பாருங்க, சோறு திங்கிறானோ இல்லையோ, 3 நேரம் மாத்திரை திங்க வேண்டிய நிலைமை கலியுகத்துல வந்துருச்சு. எல்லாம் நோய். காலையில ஒரு மாத்திரை, மத்தியானம் மாத்திரை, சாயங்காலம் தூங்கும்போது, நைட்டு தூங்கும்போது மாத்திரை சாப்பிடுறான். ம் அப்ப மாத்திரை உங்களுக்கு இலவசம். கணக்கு பாருங்க இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாருங்க, சராசரி ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம் குறைஞ்சது வருஷத்துக்கு, அதாவது சிம் குறைஞ்சது மருத்துவ செலவு இன்னைக்கெல்லாம் சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் இந்த மாதிரி இருக்கிற குடும்பங்கள்லாம் குறைஞ்சது ம். வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு. 15 குறைஞ்சது லட்சம் 15 லட்சம் ரூபாய்க்கு மேலதான். ம் அப்போ இன்னைக்கு பாருங்க, அதெல்லாம் மிச்சம் தானே. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் தனியார் மருத்துவமனை எல்லாம் கூட்டம் நிரம்பி வழியுது. என்ன காரணத்தை? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் லைன்ல நின்று அவன் வயித்தோலி அட்டையை வச்சுட்டு கையில உட்காந்துட்டு இருக்கான். பயந்தே போக ம் மாட்டேங்கிறான். அதனாலதான் அண்ணாமலை என்ன சொல்றாரு, இங்க ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரருக்கு ஒரு மருத்துவம் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே மருத்துவம் தான், ம் அது கொண்டு வருங்கிறாரு. அப்ப கணக்கு பாருங்க, குறைஞ்சது ஒரு குடும்பத்துக்கு மருத்துவ செலவு ஒரு 10 லட்சம் ரூபா போட்டுக்கோங்க. கல்வி ம் செலவு 2 லட்சம், 12 லட்சம் ரூபா. கம்மியா நீங்க கம்மி பண்ணி போட்டீங்கன்னா 12 லட்சம் ரூபா உங்களுக்கு மிச்சமாகுது. இன்னைக்கு ம் பாருங்கய்யா, இன்னைக்கு கலியுகத்தை பொறுத்தவரையில நோய் ம் பெருத்துட்டு. ஏன்னா பகவானே அன்னைக்கே சொன்னா, எம்பெருமா கலியுகம் அழியிற நாள்ல, கலியுகம் அழிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான், கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாம் மோட்சத்துக்கு போயிருவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு. ம் தர்மயுகம் சீக்கிரத்துல வரப்போகுது. ஏன்னா சுவாமியே சொன்னான், அந்த கலியுகம் அழியிற நாள்ல என்ன நடக்குமா. சாமி சொல்றான், பெற்ற பெற்ற தாய் பிள்ளையை ஒக்கரையில் எடுக்க பாம்பாய் நெளிய கண்டேன் சிவனே ஐயா. ஒரு தாய் குழந்தைய இடுப்புல தூக்கி வச்சு அந்த குழந்தை பாம்பு மாதிரி நெளியுமா கலியுகத்துல. ஏன்னா சத்து இல்ல. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ம் 5 குழந்தை 6 குழந்தை வீட்லயே பெற்றிருக்காங்க. அப்ப எவ்வளவு திடகாத்திரமா இருந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்குதா? சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ம். மாசத்துல இருந்தே ஊசி போட ஆரம்பிச்சிடுறான். உண்மையா இல்லையா? ஆமா. அப்ப அந்த அளவுக்கு மோசமான காலமாகி போட்டு, இன்னைக்கு வந்து மருத்துவங்கிறது அத்தியாவசியம் ஆயிட்டு. 40 வயசுக்கு மேல போனா அத்தனை நோயும் மனுஷனுடைய உடம்புல வந்துருது. ம் அந்த சூழலுக்கு உருவாயிருச்சு. அதனால இன்னைக்கு பாருங்க, மருத்துவம் கண்டிப்பா கொடுத்தாகணும். இந்த நம்ம ஐயா மோடி ஐயா 20 கிலோ ரேஷன் அரிசி கொடுத்துட்டா போதுமா? ம் 200 ரூபாய்க்கு அரிசி கொடுத்துட்டீங்கன்னா உழைக்க முடியுமா? மருத்துவம் யாரு கொடுப்பா? சொல்லுங்க. ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு கார்டை கொடுத்துருக்காரு. அந்த கார்டை ம் கொண்டு போய் நீங்க மெடிக்கல்ல 5 ரூபாய்க்கு மாத்திரை வாங்க முடியுமா? ஆயுஷ்மான் பாரத் கார்டை வச்சு சொல்லுங்க. ம் எங்க ஐயா 5 லட்சம் ரூபாய் மோடி கார்டு கொடுத்துருக்காருயா, என்ன வச்சுக்க, ம் எனக்கு ஒரு 5 ரூபாய்க்கு மாத்திரை கூட தருவானா? சொல்லுங்க. எல்லா மருத்துவமனையும் அதை ஏத்துக்குவானா அந்த கார்டை? சொல்லுங்க. ம் அதனாலதான் அண்ணாமலை என்ன சொல்றாரு, உங்களுக்கு தனியார் மருத்துவமனையை விட அதிக தரமான மருத்துவம் நான் கொடுப்பேங்கிறாரு. ம் அப்ப கணக்கு பாருங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, பணம் வருஷத்துக்கு மாசம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மிச்சம். அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லா ஏழை எளிய நடுத்தர மக்கள் நிச்சயம் அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன் புரியுதா? திராவிட மாடல்ல அதெல்லாம் இல்லையா? என்னையா திராவிட மாடல்? அவங்க இந்த கும்பலுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க அமெரிக்கா போறாங்க, லண்டன் போறாங்க, சிங்கப்பூர்ல போய் சிங்கப்பூர். படுத்துக்கிறாங்க. இவனுங்களே சொந்தமா ஆஸ்பத்திரி வச்சிருக்கான், இவனுங்களே போய் படுத்துக்கிறான். அப்புறம் ம் சொல்லுங்க. அப்ப மருத்துவமனை, அவன் மருத்துவமனையில அவனுக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்லுங்க. தெரியலையே. இந்த லட்சணத்தை தான் இருக்குது திராவிட மாடல். ஆ. போங்கய்யா, மனுஷன் சொல்லிட போறேன். அதனால இப்ப பாருங்க ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு லண்டனுக்கு ஐயா, போயிருக்காரு. ஒரு புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாட்டுல வந்து கல்வி ம் மருத்துவம் 2 இலவசமா கொடுத்தாலே பிரஜைகள் கடனாளி ஆக மாட்டான், நல்லா இருப்பான். அன்னைக்கு எதுக்கு ஒரு மனுஷன் கடனாளி ஆகுறான்? ஒண்ணு மருத்துவ செலவு, இல்ல கல்வி செலவு, இந்த 2ல கடனாளி ஆயிரம் பிள்ளைங்க. ம் அப்ப நம்மள சரியான ஒரு தாய் உள்ளம். ஏன்னா கடகராசி வந்து தாய் ஸ்தானம்பாங்க, தாய் உள்ளம். அதனாலதான் ம் உங்களுக்கு பாருங்க, என்ன வேணும் மக்களுக்கு, அடிப்படை என்ன, அதை வந்து பூர்த்தி பண்றேங்கிறாரு அண்ணாமலை. சிஎம் கண்டிப்பா அவரு. அண்ணாமலை ம் கையெழுத்தே அதான். கல்வி இலவசம், மருத்துவம் தரமான மருத்துவ இலவசம். நீங்க அப்போல கூட சிகிச்சை எடுத்துக்கோ, அரசாங்கமே காசை கட்டும். அந்த மாதிரி
அந்த அளவுக்கு அண்ணாமலை கொண்டு வந்துருவாரு. புரியுதா உங்களுக்கு? ம். இதை இலவசமாக்கிட்டாலே போதும்யா. என்ன வேணும் நமக்கு சொல்லுங்க. படிப்பு கல்வி மருத்துவம் இருந்தா போதுமே. ஏன்னா இன்னைக்கு சராசரி மனிதர்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரிக்கு தான் போகுது. இன்னைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா பில்ல போட்டுருவான். சின்ன புரியுதா உங்களுக்கு? உண்மைதான். சாதாரண ஏழைப்பாளிகள் ஆட்டோ ஓட்டுறவன்ட்ட போய் 100 ரூபாய்க்கு மேல வாங்க கூடாதுன்னு சட்டம் போடுறான். ஆனா இவனுக்கு ஆபரேஷன்ங்கிற பேர்ல குத்து மதிப்பா அடிக்கிறான். ஒருத்தன் 5 லட்சங்கிறான், ஒருத்தன் 10 லட்சங்கிறான். நோக்கம் போல வாயில வந்தபடிக்கு புடுங்குறானுங்க காசை. ஆனா இதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு நிர்ணயம் பண்ண மாட்டேங்கிறான். அதனாலதான் அண்ணாமலை சொல்றாரு, நான் வரட்டு வந்ததுக்கப்புறம் சீர்படுத்துவேங்கிறாரு. நிச்சயம் பண்ணுவாரையா. உங்களுக்கு ஒரு மாசம் அண்ணாமலை 1 லட்சம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? உண்மைதாங்க. மாசம் 1 லட்சம் அண்ணாமலை சிஎம் ஆனா மாசம் 1 லட்சம் ரூபா உங்களுக்கு மிச்சம். புரியுதா உங்களுக்கு? நினைச்சுக்கோங்க. நன்றி. நமசிவாய். திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். அன்புடையீர் வணக்கம். தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி தாலுக்கா ஆண்டான்குளம் கிராமம் அருகில் ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இந்த திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிவாலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த சித்தர் பயன்படுத்திய அந்த சித்தர் வழிபட்ட சிவலிங்கம் மற்றும் அவர் கரங்களால் எழுதிய ஓலைச்சுவடி, அவர் தவம் செய்யும் பொழுது பயன்படுத்திய அந்த வாசி தண்டம், கிட்டத்தட்ட இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பொக்கிஷம் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருது. மக்களே, இந்த திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு சிறிய உதவி செஞ்சு கொடுங்க. எங்களால் மீண்டும் பொருளாதாரம் இல்லாததுனால இந்த திருப்பணி நிற்க போகுது. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமாக போகும். இந்த புண்ணிய பலன் எம்பெருமான் தங்களுக்கு கோடான கோடியாக தருவான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சுவாமி பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்தளவு நாகங்கள் இந்த இடத்துல இத்தனை கணக்கு கிடையாது. அந்த லிங்க திருமேனியில் சுற்றி விளையாடுறது, அப்புறம் அந்த விபூதி தட்டத்தில் நாகங்கள் உருள்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பெரிய பொக்கிஷங்க. இந்த இடம் சாமியுடைய அருள் அவ்வளவு இருக்குது. நீங்கள் நேரில் வந்தால் கூட தரிசனம் பண்ணலாம். இந்த சிவாலய திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இந்த கூகுள் பே எண்ணில் நீங்கள் ஜிபே எண்ணில் உதவி பண்ணலாம். 93 85 44 31 06. உங்களால் முடிஞ்சால் உதவுங்கள் பிள்ளைகளே. இல்லை என்றால் 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாராவது பார்க்கக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மா ஏதாவது சின்ன உதவி செய்யலாம். நீங்கள் ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தாலும் போதும், உங்களுக்கு பெரிய புண்ணிய மக்களே. சிவாலயத்தின் அந்த புண்ணிய பலன் நீங்கள் அனுபவித்தே ஆகணும். பகவான் எம்பெருமானே சொல்லுவான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம். மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கத்திய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். வண்ணமாய் நீதம் 3 வரம்பு அணு விலகிடாமல் தன்னமாயிருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம். எண்ணமேதொன்றும் இல்லை எளிமையும் இல்லை கண்டீர் திண்ணமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீர். இது நான் வாழ்த்தல பிள்ளைகளே, அப்பனுடைய அந்த சிவனுடைய வாழ்த்து, ஈசனுடைய அந்த திருப்பாடல் வாயினால் அப்பன் சொன்ன அந்த வார்த்தையை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயம் இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு இறைவன் நிச்சயம் அருள்வான். அதில் எல்லலும் ஐயமில்லை. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். சிவம் வாழ்த்துறா மக்களே. அப்பாவுடைய திருவடி மறுமையில கிடைக்கும், இம்மையில பூமியில நீங்க வாழ்வாங்கு வாழ்ந்து சிறப்பான முறையில் வாழ்ந்து இறைவனின் திருப்பாதத்தை அடைவீர்கள். அதில் எந்த மாற்றமும் உள்ள பிள்ளைகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் முடிந்தளவு ஒரு 2 பேருக்கா ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு.
ஆனாலும் அக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர் வாழ. வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ பேசறியதை வார் பெற்ற மக்கள் தான் வாழ. கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சார்ந்தோர் தான் வாழ. அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர் வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கீலை வாழ. தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ மேலோக நீதி விளங்கி மனு வாழ. பூலோகம் உள்ளளவும் பொய்யருவிமை வாழ நல்லோரும் வாழ நவில் ஒருந்தான் வாழ. எல்லோரும் வாழ இருந்து நீடுழி வாழ்க. இந்த பாடல் அப்பன் சிவன் அடியார் பெருமக்களை வாழ்த்துற வாழ்த்து. நிச்சயமா உங்களுடைய குடும்பமே வம்சமே நல்லா இருக்கும் மக்களே. முடிஞ்சா இந்த வீடியோ 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு சின்ன உதவி, ₹1 நீங்கள் ஏகபரா குருபிச்சையாக கேட்குறோம். அந்த சிவாலய திருப்பணிக்காக ஏகபரா குருபிச்சை அப்பன் பரம்பொருள் பேர் சொல்லி கேட்குறோம். முடிஞ்சா உதவி பண்ணலாம் பிள்ளைகளே. இல்லை என்றால் 2 பேருக்காவது பகிருங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களும் வந்து சேரும். உங்களுடைய பாவ கர்ம வினைகள் நீங்கும். எல்லா சிறப்பையும் சிவன் தருவான். ஓம் நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.